peacemakers of Christo. உன் பெற்றோர்கள் உன்னிடம் கொடுத்ததை என்ன செய்தாய்? யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 35வது வசனத்துல தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, அப்பா, பைபிள்ல பார்க்கிறோம் ஆண்டவரே, தந்தை மகன் மீது அன்பு கொண்டு அனைத்தையும் ஒப்படைத்தார் என்று. சுவாமி, ஆமாண்டவரே, இந்த தெய்வ கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலும் எங்க அப்பா ஆண்டவரே, என்னுடைய அப்பா என்னை அதிகமாக அன்பு செய்தார் ஆண்டவரே. அப்பா, அவர் ஆண்டவரே மரிக்க போகும் பொழுதோ, இல்லை ஆண்டவரே அவர் உடல்நிலை சரியில்லாத பொழுதோ, இல்லை என் மீது அதிக பாசம் வைத்த பொழுதோ, ஆண்டவரே அவர் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்தாரு ஆண்டவரே. எங்க அப்பா தான் ஆண்டவரே எனக்கு வண்டி ஓட்ட கத்து கொடுத்தது, சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தார் ஆண்டவரே. அப்பா, தைரியமாக இருக்க கற்றுக் கொடுத்தார் ஆண்டவரே, உழைக்க கற்றுக் கொடுத்தார் ஐயா, இருளில் செல்ல கற்றுக் கொடுத்தார் ஆண்டவரே. அப்பா, மன தைரியத்தோடு இருக்க கற்றுக் கொடுத்தார் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, எங்க அப்பா எனக்கு உசுறு ஆண்டவரே. எனக்கு கத்து கொடுத்தது எல்லாமே அப்பா தான் ஆண்டவரே. என்ன படிக்க வச்சது அப்பா தான் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு ஃபீஸ் கட்டினது அப்பா தான் ஆண்டவரே. எனக்கு சோறு போட்டது அப்பா தான் ஆண்டவரே. ஆம் தெய்வ கர்த்தாவே, அப்பா எங்க அப்பாவுக்கு நீதான் அப்பாவாக அனைத்தையும் செய்தீர். அந்த அப்பா எனக்கு அப்பாவாக இருந்து அனைத்தையும் செய்தார் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, அதே போல அப்பா என் அம்மாவை நீர் ஆசீர்வதித்தார் ஆண்டவரே, அன்பு செய்தீர் ஆண்டவரே. அந்த அன்பை என் அம்மா எனக்கு காமிச்ச ஆண்டவரே, என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்த ஆண்டவரே. அதை ஆண்டவரே நான் பார்க்கும் பொழுது என் தாய் என்னை விட உம்மீது அதிக அன்பு வைத்திருந்தாள் ஆண்டவரே. அனுதினமும் எனக்காக ஜெபித்தாள் ஆண்டவரே. அனுதினமும் எனக்கு சமைச்சு போட்ட ஆண்டவரே. அனுதினமும் ஆண்டவரே எனக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுதெல்லாம் ஆண்டவரே அவள் என்னோடே இருந்தாள் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, இந்த அன்பான அம்மா அப்பாவை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. அப்பா, தந்தை மகன் மேல அன்பு கூர்ந்து அனைத்தையும் கொடுத்ததை போல என் தாய் தந்தையர் அனைத்தையும் எனக்கு கொடுத்தாங்க ஆண்டவரே. அப்பா தெய்வமே, ஆனால் நான் தான் நன்றி இல்லாதவனாக மாறி போனேன் சுவாமி. ஏசப்பா, என் கணவன் எனக்கு என்னை நம்பி எல்லாத்தையும் கொடுத்தான் ஆண்டவரே, ஆனால் நான் தான் நன்றி இல்லாதவனாக மாறி போனேன் சுவாமி. என் மனைவி என்னை நம்பி அவளையே எனக்கு கொடுத்தாள் ஆண்டவரே, ஆனால் நான் தான் நன்றி இல்லாதவனாக மாறி போனேன் ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வமே, என் ராஜாதி ராஜாவே, என் அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் என்னை நம்பி அனைத்தையும் செய்தார்கள் ஆண்டவரே, நான் தான் நன்றி இல்லாதவனாக மாறி போனேன் சுவாமி. ஏசப்பா, என் மாமியார் என்னை நம்பி அனைத்தையும் கொடுத்தாள் ஆண்டவரே, ஆனால் நான் தான் நன்றி இல்லாதவளாக மாறி போனேன் சுவாமி. என் மாமனார் எனக்கு எல்லாத்தையும் செய்தார் ஆண்டவரே, ஆனால் நான் தான் நன்றி இல்லாதவனாக மாறி போனேன் ஆண்டவரே. ஏசப்பா தெய்வமே, ஆண்டவரே, அனைவரும் நல்லவர்களாக இருந்த பொழுது நான் என்னுடைய மனதிலே வஞ்சக புத்தியை வைத்திருந்தேன் ஆண்டவரே. எல்லாரும் நல்லவங்களாக என்ற பழகிய பொழுது நான் சுயநலத்தோடு பழகினேன் ஆண்டவரே, தன்னலத்தோடு பழகினேன் ஆண்டவரே, பொறாமையிலே பழகினேன் ஆண்டவரே. அப்பா, காய்மகாரம் பிடித்தேன் ஆண்டவரே. ஏசப்பா, அனைவரும் பரிசுத்தமாக என்னிடம் பழகிய பொழுது நான் காமத்திலும் மோகத்திலும் இருந்து பழகினேன் ஆண்டவரே, பண ஆசையில் இருந்து பழகினேன் ஆண்டவரே, சொத்து ஆசைகளோடு பழகினேன் ஆண்டவரே. ஏசப்பா தெய்வமே, தப்பெல்லாம் அவங்க மேல இல்ல ஆண்டவரே, என் மேலதான்ப்பா, என் மேலதான் எல்லா தவறுகளும் இருந்து கொண்டிருக்கிறது சுவாமி. ஏசப்பா, தந்தை மகன் மேலே அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையிலே ஒப்படைத்தார். இன்று என் கையில எவ்வளவோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஆண்டவரே, என் கையில எவ்வளவோ பாரங்கள் இருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய முதுகுல என்னுடைய தாய் தந்தையரை நான் சுமக்கிறேன், என் மனைவியை சுமக்கிறேன், என் மகனை என் மகளை சுமக்கிறேன், அவருடைய எதிர்காலத்தை சுமக்கிறேன், அவருடைய திருமண வாழ்க்கையை சுமக்கிறேன்.
அவருடைய பாரங்களை சுமக்கிறேன் ஆண்டவரே, என்னால சுமக்க முடியல சுவாமி. அப்பா, தந்தை மகன் மீது அன்பு கொண்டு அனைத்தையும் ஒப்படைத்தார். மகன் சிலுவையை சுமந்தார் ஆண்டவரே. இயேசப்பா, ஆண்டவரே, உன் மகன் சிலுவையை சுமந்தார். இன்னைக்கு உன்னுடைய பிள்ளைகள் எத்தனையோ சிலுவைகளையும் பாரமான சிலுவைகளையும் தூக்க முடியாமல் தவிக்கிறார்கள் ஐயா. ஏசப்பா, ஐயோ தெய்வமே, என்னால இதை தூக்கிட்டு நவத்த முடியலையே. நோயடைந்த என் மனைவிய ஆண்டவரே, கோபக்கார என் மனைவிய ஐயா, மன உடைந்த என் மனைவியை சுமக்க முடியல என்று ஆண்டவரே, என் கணவனை, குடிகார கணவனை, மனமுடைந்த கணவனை, முயற்சி எடுத்து தோல்வி அடைந்த கணவனை என்னால சுமக்க முடியவில்லை என்று ஆண்டவரே, புத்தி இல்லாத பிள்ளைகளை ஆண்டவரே, உழைக்க முடியாத பிள்ளைகளை ஆண்டவரே, சுமைகளாக இருக்கிற பிள்ளைகளை சுமக்க முடியவில்லை என்று, மனமுடைந்த பிள்ளைகளை சுமக்க முடியவில்லை என்று, மனமுடைந்த மகளை சுமக்க முடியவில்லையே என்று ஆண்டவரே, இன்று எத்தனையோ பிள்ளைகள் உடைந்து போய் கிடக்கிறார்கள் ஐயா. கீழே விழுந்து போய் கிடக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, எழ முடியாமல் கிடக்கிறார்கள் ஆண்டவரே. என்னப்பா செய்ய போறீங்க இயேசுவே? அந்த பிள்ளைகளை கண்ணோக்கும் ஐயா. வாங்க ஆண்டவரே, நீர் வல்ல என்றால் ஆண்டவரே ஒண்ணுமே நடக்காது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் சாபங்கள் சாபங்களாகவே முடிந்து போகும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வரலாறு இந்த மண்ணிலே புதைந்து போகும் ஆண்டவரே. ஏசப்பா, உன் பிள்ளைகள் எழுப்பப்படணும் ஆண்டவரே. அக்னி சம்பமாக வாங்க ஆண்டவரே. எங்கள் சக்திகளும் எங்கள் ஜபங்களும் பத்தாத ஆண்டவரே. இந்த நேரம் பத்தாத ஆண்டவரே. இன்னும் ஜெபிக்கணும் ஐயா ஆண்டவரே, இன்னுமாக ஜெபிக்கணும் ஆண்டவரே. அனுதினமும் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்பா, இருளடைந்த உள்ளத்திற்குள்ளாய் உம்முடைய விளக்குகளை ஏற்றுங்க ஆண்டவரே. ஏற்றுங்க ஆண்டவரே. பரஸ்பர வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. பரலோக வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தீபமாக எரியட்டும் ஐயா. கொழுந்து வெறுட்டு எரியட்டும் ஆண்டவரே. உடைய ஆவியினால நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. அக்னி கோட்டையை இறக்குங்க ஆண்டவரே. இயேசுவே, அப்பா, ஏதோ ஒரு மாற்றம் இந்த குடும்பத்துல நடக்கட்டும் ஐயா. அவர்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆச்சரிய காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. தடங்கல்கள் எல்லாம் போகட்டும் ஆண்டவரே. தரங்க ஆண்டவரே, அந்த நதியை தரங்க ஐயா. பரலோக நதியை தரங்க ஆண்டவரே. அதிலே மீன்கள் வளரட்டும் ஆண்டவரே. இயேசுவே, சிலுமை செழிக்கட்டும் ஆண்டவரே. வறண்டு போன இந்த பூமிக்குள்ளாய் உம்முடைய தண்ணீரை ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க ஆண்டவரே. இயேசுவே, இந்த பிள்ளைகளை வாழ வைப்பீர், வழி நடத்துவீர் என்று முழு மனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ, ஒரு கஷ்டமோ, ஒரு கடனோ, இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி, 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும்
பலியிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு, மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட் 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு, அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டுக்கு பில்ல கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்கப்பா, அது செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல. கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ, டிஷர்ட்டோ, இல்ல ஷர்ட்டோ, ஸ்கர்ட்டோ, இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம், உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜப புத்தகம் இது. அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜபங்க, சாத்தான விரட்டுற ஜபம். இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.